இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? இப்படி என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும்னு தானே ஆதிகிட்ட உண்மையை சொல்லு சொல்லுன்னு தலைப்பாடம் அடிச்சுக்கிட்டோம். கேட்டியா நீ? ஆதி உன் வாழ்க்கையில திரும்ப திரும்ப வர்றானா அதுக்கு காரணம் அவன் உன் கூட வாழணும்னு விதி. அதனாலதான் எங்க சுத்தினாலும் உன்னையும் அவனையும் ஒன்னா கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டு இருக்கு. ஆண்டவன் கொடுத்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்தை விட்டுட்டு இப்ப இப்படி அழுதுட்டு இருக்கிறதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? என்ன பேச சொல்றீங்க பாட்டி? இப்ப போய் நான் அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டா அப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும்ல. என்ன ஆகும்? உண்மையை சொன்னா செத்துருவான் அதானே? செத்த சாவட்டண்டி. உங்க 3 பேரை இப்படி அணு அணுவா சாகடிக்கிறதுக்கு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அவ ஒருத்தனை சாகட்டும். அதுவும் அந்த மித்ராவை கட்டிட்டு வாடுறதுக்கு அவ சாகிறதே நல்லது. அத்தை பாட்டி, அத்தை என்ன பேசுறீங்க நீங்க? இவளே உடஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்கா, நீங்க வேற திட்டிட்டு இருக்கீங்க. சும்மா இருங்க அத்தை. பாரதி, அத்தை சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல. ஆதிக்கு உண்மை தெரிஞ்சா அவன் உயிருக்கு ஆபத்து வந்துடும் நீ பயப்படுற. ஒருவேளை அவனுக்கு வேற யார் மூலியமாவது உண்மை தெரிஞ்சுட்டா அப்ப என்ன பண்ணுவ? நாளைக்கு உண்மை தெரிஞ்சு அவன்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சேன்னு தெரிஞ்சா அந்த நினைப்பே அவனை கொல்லதான் செய்யும். இல்லம்மா, நீங்க என்ன சொன்னாலும் என் மனசுக்கு வேணாம் தான் தோணுது. அதுவும் இல்லாம ஆதித்யாவோட ஆபரேஷனுக்கு மித்ராவும் சேர்ந்துதான் நமக்கு ஹெல்ப் பண்றாங்க. அவங்களுக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது. இவ யாரடி? இவ கிறுக்கச்சே இருப்பா போல இருக்கு. அந்த மித்ரா உனக்கு செய்யறதுக்கு பேரு தாண்டி துரோகம். ஆமா பாரதி, இந்த மித்ரா பண்றதெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரியே இல்ல. உண்மையை சொன்னா அவ செய்யறதெல்லாம் பார்த்தா சரியா ஒண்ணும் தோணல. எனக்கு ஏதோ உள்ளுக்குள்ள உறுத்திக்கிட்டேதான் இருக்கு. எனக்கெல்லாம் வந்த நாள்ல இருந்து அந்த சந்தேகம் இருந்துகிட்டு தாண்டி இருக்கு. அத்தை அதை விடுங்க அத்தை. பாரதி இங்க பாரு, ஆதிக்கு உண்மை தெரிஞ்சா அவன் உயிருக்கே ஆபத்துன்னு எங்களுக்கு புரியுது. உனக்கெல்லாம் இறக்கமே இல்லையா? உனக்கு உடம்பு மட்டும்தான் கல்லா இருக்கா, இல்ல உள்ளுக்குள்ளேயும் கல்லா இருக்கா? இன்னும் நீ எங்களை என்னெல்லாம் கஷ்டப்பட வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க? உயிரை மட்டும் வச்சுட்டு எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து எடுத்துக்கலாம் நினைக்கிறியா? சொல்லு. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? தாலியை குடுக்கற மாதிரி கொடுத்துட்டு என் புருஷனை பிரிச்சு வச்சுட்ட. அப்புறம் புள்ளையை குடுக்கற மாதிரி கொடுத்துட்டு அதையும் என்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சு வேடிக்கை பாக்குற. இப்படி நீ கொடுத்து கொடுத்து எடுத்துக்கிறதுக்கு பதிலா கொடுக்காமலேயே இருக்க வேண்டியதானே? ஒரு மனுஷனால இவ்வளவுதான் தாங்க முடியும்னு ஒரு கணக்கு இருக்கு. இன்னும் எனக்கு எவ்வளவு வேதனைகளை தான் தரப்போற. இனிமே நீ எனக்கு எதுவும் பண்ண வேணாம். சந்தோஷத்தை கொடுக்கவே வேணாம். எனக்கு எதுவுமே வேணாம். ஆனா
என் குழந்தை கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த சந்நிதியை விட்டு போக மாட்டேன். அக்கா மனோ, பாரதி, குழந்தை தேடுறத விட்டுட்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறதுல எந்த யூஸுமே இல்ல. அவங்க நிலைமையில இருந்து யோசிச்சு பாரு மித்ரா. மித்ரா, நீ ஏதோ அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்ட பேசுறேன்னு சொன்னீங்க, பேசிட்டியா? பேசிட்டா ஆதி. அவங்க அன்அபிஷியலா டிபார்ட்மெண்ட்ல சொல்லி தேடுறேன்னு சொல்லிருக்காங்க. சார், எங்களுக்கு கல்யாணமாகி 10 வருஷமா குழந்தையே இல்ல சார். அதனால தொட்டில் பூஜை பண்ணி வேண்டிக்கிறோம். குழந்தை பெத்தவங்க கிட்ட மடிப்பிச்சை வாங்கினா பூஜை முடிஞ்சிரும். உங்க பொண்டாட்டி கையால ஏதாவது கொடுக்க சொல்லுங்க சார்.